श्रीशैलेश दयापात्रं विभक्त्यादिगुणार्णवम् इतिहीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् रामानुजपदाम्भोजसंश्रितं गुणवारिधिं दयापालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितम् श्रीमाधवाङ्घ्रिजलजद्वय नित्यसेवा प्रेमाविलासय पराङ्कुशपादभक्तम् कामादिदोषहरमात्मपदाश्रितानां रामानुजं यतिपतिं प्रणमामि मूर्ध्ना शतमहमणिनीलाचारुकल्हारहस्ता स्तनभरनमिताङ्गी सान्द्रवात्सल्यसिन्धुः अलकविनिकिता विस्रग्भिराकृष्टनाथा विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமெல் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய பரம கருணையினாலே ஆச்சாரிய சார்வபௌமராக எழுந்தருள் இருக்கக்கூடிய சுவாமி மணவாள மாமன்களுடைய 650வது திருநக்ஷத்திர மகோத்சவத்தை திருநாராயணபுரத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீமதித்யாதிப்படி எழுந்தருள் இருக்கக்கூடிய எதிராஜ தீயர் சுவாமி அவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்வான்களை கொண்டு பல பல விஷயங்களை ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரம் அனுபவிக்காமல் உலகமெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அறிந்து உய்வடைய வேணும் என்பதற்காக இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். எம்பெருமான் தானும் இதை அனுபவிக்கும்படியாக ஊரடங்கு என்பதை உன்னை அறிவித்து எல்லா ஜனங்களும் முழுமையாக இதை அனுபவிக்கும்படியாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அப்பேற்பட்ட இந்த உற்சவத்திலே அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது அடியேன் பண்ணின ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். எம்பெருமானார் திருவடிகளிலே ஆசிரயித்து எம்பெருமானாரிடத்திலே சகல வேதாங்க சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் அவர் அருளி செய்ய அதை கேட்டு தத்வஹித புருஷார்த்தங்கள் உள்ளபடி அறிந்து அதிலே நிலை நின்றவர் சுவாமி அருளாள பெருமாள் எம்பெருமானார். அதனுடைய அவர் கேட்ட அர்த்தத்தினுடைய சாரம் என்னன்னா, ஆச்சாரியனே எல்லாம் என்ன இருக்கக்கூடிய நிலை. அது மதுர கவியாழ்வாருடைய நிலை. அந்த நிலையிலே எழுந்தருளி இருந்தவர். எல்லா சாஸ்திரங்களுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தால், ஆச்சாரியனை நாம் தெய்வமாக கொண்டாட வேணும் அப்படிங்கிறதான் தேறி நிற்கிறது. அதனாலேதான் மதுரகவி ஆழ்வார் என்ன பண்ணினார், நம்மாழ்வாரை தவிர வேறு ஒரு தெய்வம் அறியாதவராக இருந்தார். இன்னும் அவருடைய சரித்திரத்தை பார்க்கிறோம். எம்பெருமான் யாரிடத்திலே மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தான்? நம்மாழ்வாரிடத்திலேயா
மதுரகவி ஆழ்வாரிடத்திலேயா அப்படின்னா மதுரகவி ஆழ்வாரிடத்திலேதான் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தான். நம்மாழ்வார் 1000 பாசுரங்களிலே கதர்றார். அதிலே எப்பொழுது நம்மாழ்வாருக்கு சேவை சாதிச்சான் அப்படின்னா திருவாய்மொழி முடியறச்சேதான் நம்மாழ்வாருக்கு அவருடைய ஆசையை பூர்த்தி பண்ணினான். ஆனா மதுரகவி ஆழ்வாருக்கு அப்படி இல்லை. உடனேயே அவர் விரும்பாத போது கூட அவருக்கு வலிய வந்து சேவை சாதிக்கிறான். மதுரகவி ஆழ்வார் தேவுமத்தரியேன் குருகூர் நம்பி என்று நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் அறியாதவராக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அவர் முன்னாடி வந்து நின்று ஆழ்வீர் நீர் என்னை பார்க்க வேணும் என்று வலிய வந்து சேவை சாதிக்கிறார். இது எதனாலே அப்படின்னா நம்மாழ்வாரையே எல்லாமாக பற்றி கொண்டிருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வாரை எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கிறது. அதனால பகவத் தாசியத்தை காட்டிலும் பாகவத தாசியத்துக்கு பெருமை அதிகம். இதுதான் எல்லா சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்படுறது. இதையெல்லாம் கேட்டு தெளிந்த அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் தேவுமத்தரியேன் என்று எம்பெருமானாரை தவிர வேறு தெய்வம் அறியாதவராக இருந்து அவர் திருவடிகளிலே நித்திய கைங்கரியம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் நியமனமடியாக அவரிடத்திலே கேட்டதான அந்த அர்த்தங்களை எல்லாம் சாரமாக எல்லாரும் அறியும்படியாக அறிந்து உஜ்ஜீவிக்கும்படியாக இந்த பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார். தம்முடைய பரம கருணையினாலே பெண்களும் சிறுவர்களும் சுலபமாக அறிந்து கொள்ளும்படியாக இந்த தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் இவைகளை எல்லாம் தமிழ் பாஷையிலே ரொம்ப சுலபமாக அருளி செய்திருக்கிறார். மற்ற ஆச்சாரியர்களை காட்டிலும் இந்த அருளாளப் பெருமானாருக்கு என்ன ஒரு பெருமை என்னால் ஆச்சாரியர்கள் அநேகம் பேர் எல்லாருமே சம்ஸ்கிருதத்திலேதான் கிரந்தங்களை அருளி செய்துள்ளார்கள். ஆழ்வார்களுக்கு அப்புறம் ஆச்சாரியர்களிலே முதலாக எளிய தமிழ் பாசுரங்களிலே அருளி செய்தவர் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் தான். இந்த ஞானசாரம் பிரமேசாரம் 2 கிரந்தங்களுமே ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய பாசுரங்கள். அந்த பாசுரத்தை நாம சேவிக்கிற பொழுதே அதனுடைய அர்த்தமெல்லாம் புரியும்படியாக அவ்வளவு எளிமையாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த திவ்ய பிரபந்தத்துக்கு விஷதவாக்ஷிகாமணிகள்னு சொல்லப்படக்கூடிய சுவாமி மணவாள மாமணிகள் ஆச்சரியமாக வியாக்கியானங்கள் சாதித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் சாதிச்சிருக்கக்கூடியதா இந்த அர்த்தங்கள் எந்தெந்த சாஸ்திரங்களிலே இருக்கிறது, எந்த புராணங்களிலே இருக்கிறது, எந்த இதிகாசத்திலே இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தொகுத்து எடுத்திருக்கிறார். அதிலே சில பிரமாணங்களுக்கெல்லாம் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாமல் இருக்கிறது. அப்படி எங்கெங்கோ மூலை முடுக்கிலே எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சாரங்களை எல்லாம் நமக்கு அதி ஆச்சரியமாக எடுத்து கொடுத்திருக்கிறார். அதிலே மணவாள மாமுனிகள் அவர் திருவாக்காலே அந்த பாசுரங்களை எப்படி அனுபவித்திருக்கிறார் என்பதை நாமும் இந்த கோஷ்டியிலே அனுபவிக்கலாம். முதல் பாசுரத்திலே இந்த சம்சார பந்தத்தை வெறுத்து பகவானிடத்திலே
அவனுடைய திருவடி இனிமையை அனுபவிக்க வேணும்னு ஆசைப்படக்கூடியவன். அவனுடைய ஆர்த்தி எப்படி இருக்குங்கிறதை சொல்ற. அதாவது இந்த உலகத்திலே உண்டான சுகதுக்கங்கள் இதெல்லாம் அனித்தியமானவை. நமக்கு நிரந்தரமான சுகம் எது அப்படின்னா எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானை அடைந்து அவன் திருவடிகளிலே செய்யக்கூடியதான சகலவிதமான கைங்கரியங்கள், இதை தவிர நமக்கு வேறு ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு இன்பமா அப்படின்னா இவைகளெல்லாம் இன்பமே கிடையாது, துன்பம்தான். இதை ஆண்டாள் திருப்பாவையிலே அதி ஆச்சரியமா அருளி செய்கிறாள். கிருத்தியா கிருத்திய விவேகம் என்று எதை செய்யணும் எதை தவிர வேணும். நாம கஷ்டப்படாம இருக்கணும்னு சொன்னா எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறாள். இந்த ஆத்மாவுக்கு எது இன்பம் அப்படின்னா பார்க்கடலுள் பையத்தின பரமநடி பாடணும். அவன் திருவடிகளை பாடணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நாட்காலே நீராடணும். விடிவோரை எழுந்திருந்து தீர்த்தமாடி அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பாடணும். அதுக்கப்புறம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்ட வேணும். இதெல்லாம் நாம செய்ய வேண்டியது. பகவத் அனுபவத்தை அனுபவிக்க வேணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறாளோ அவளுக்கு அதை அனுபவிக்கும்படியாக செய்ய வேணும். பாகவத ரசத்தை ஆச்சாரிய வைபவத்தை யாரெல்லாம் அனுபவிக்க வேணும்னு ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு அத்தை எல்லாம் அனுபவிக்கும்படியாக செய்ய வேணும். இப்படி செய்து ஆந்தனையும் கைகாட்டி ஒண்ணுமே பண்ணலையேன்னு சொல்லணும். நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன்னு சொல்லக்கூடாது. நாட்காலே நீராடி பார்க்கடலுள் பையத்து என்ன பரமநடிபாடி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்ட வேணும். தவிர வேண்டியது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாத செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் என்று இந்த விஷயங்களை எல்லாம் தவிரணும். இதனால என்ன தெரியறது அப்படின்னா இந்த உலக விஷயங்கள் பகவத் விஷயத்துக்கு விரோதி. இந்த மேல ஞானசாரத்திலே சொல்ல போறார் ஆச்சரியமா. சரி, இதெல்லாம் விடுறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் எத்தனையோ காலமா நம்மளை பிடிச்சுட்டு இருக்கு. அத்தனை சுலபமா விட்டு போயிடுமா அப்படின்னா அத்தனை சுலபமா விடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பகவானிடத்திலே நாம் முகத்தை சுழிச்சால் போறோம், முழுமையா ஈடுபடணுங்கிற அவசியம் இல்லை. மார்பால் மனஞ்சுடிப்ப மங்கையர்தோள் கைவிட்டு பரமாத்மனி யோரக்தஹா விரக்தஹா பரமாத்மனி. அந்த எம்பெருமானிடத்திலே லேசா அப்படி முகத்தை சுழிச்சால் போறோம், இந்த உலக விஷயமெல்லாம் நம்மிடத்திலிருந்து தன்னடையே விட்டு போய்விடும். பிரசங்காது ஒரு விஷயம் இந்த இடத்துக்கு சேர நம்மாழ்வார் எம்பெருமானிடத்திலே தான் எப்படி பக்தி பண்ணினேன் அப்படிங்கிறத சொல்றார். உண்மையான பக்தி பண்ணல, ஆனா உண்மையா இல்லாமல் பொய்யா பண்ணின பக்திக்கே எம்பெருமான் எப்படி அருள் பண்ணினான்னா மெய்யான பேத்தை உபகரித்தான். கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்னன்னு பொய்யே கைம சொல்லி புறமே புறமேயாடி. இப்படி பொய்யே சொல்லி அந்த எம்பெருமானிடத்தை பக்தி பண்ணினேன். அவன் என்ன பண்ணானா மெய்யே பேத்தொழிந்தேன்.
அந்த எம்பெருமானுடைய அருளை மெய்யாக உண்மையாக பெற்றேன்னு சொல்றார். மணவாள மாமனிகள் திருவாய்மொழி 150 ஆச்சரியமா தெரிவிக்கிறார். கையாரும் சக்கரத்தோன் காதலின் நீக்கே இருக்க பொய்யாக போத்தும் புறனுரைக்கு மெய்யான பேத்தை உபகரித்தான். என்ன இப்படி நான் பொய்யாக பண்ணின பக்திக்கு எம்பெருமான் மெய்யாக பண்ணினான் என்ன அருளி செய்கிறார். அப்படி இந்த உலக விஷயங்கள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து விடுபடணும்னு சொன்னா எம்பெருமானிடத்துல நாம் முழுமையா ஈடுபடணுங்கிற அவசியம் இல்லை. அதற்கு முதல்ல நாம என்ன பண்ணணும்னா அவனிடத்திலே முகத்தை சுழிக்கணும், அவனை பார்க்கணுமோ இல்லையோ. பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி அவனிடத்திலே நாம் ஈடுபட முடியும்? ஆகையினாலே முதலாக அவனிடத்திலே முகத்தை சுழித்தால் போரும். அவனை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரங்கள் எல்லாம், சம்சார பந்தங்கள் எல்லாம் தன்னடையே விட்டு போய்விடும். அவனுடைய அருளை பெற்ற பிற்பாடு முழுமையாக அவனை அனுபவிக்கும்படியாக இருக்கும். அப்படி அந்த பற்றுதல் இல்லாமல் இருக்கணும். அப்படி ஒரு நிலை, அந்த நிலையிலே எப்படி இருப்பான்னா இந்த சரீரத்தை எல்லாம் வெறுத்து ஒதுக்கணும். ஊனமுடற்சிறை நீத்து உன் கமலை கேழ்வனடித்தே நுகருமாக மிகு சிந்தையராய் தானே படுத்தால் விழுங்கணி போல் பத்தத்து வீழும் விழுக்காடே தானருளும் வீடு. ஊனமுடற்சிறை, ஊன் அப்படின்னு சொன்னா மாம்சம்னு அர்த்தம். ஊன அப்படின்னு சொல்றது மாமிசத்தை உடையா அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன தெரியுது அப்படின்னா மாம்சமயமாக இருக்கக்கூடிய சரீரம் அப்படின்னு தெரியுது. இந்த சரீரத்துக்கு தோஷத்தை சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. ஊனக்குரம்பை ஊனேராக்கை ஊரிடை குறும்பை என்ன இப்படி எல்லாம் ஆழ்வார்கள் அருளி செய்கிறார்கள். அதனால மாம்சத்தை சொல்றது. அது மட்டுமல்ல, இந்த சரீரத்திலே மாம்சம் மாத்திரமா இருக்கு. நரம்பு, ரத்தம், சதை, எலும்பு, மலம், மூத்திரம், இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் உள்ள வச்சு மேல தோலை போர்த்தி அழகுபடுத்தி இருக்கிறது. புன்னை மறையவறிந்து அப்படின்னு உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் தோலை வச்சு மறைச்சு பரணியிட்டு மெழுகிருக்கிறா போலே இருக்கிறது. பிரமிக்கும்படி பண்ணி வைக்கையாலே நன்னா மெழுகி வச்சிருக்கு இந்த தோலை போட்டு. அதனால உள்ள இருக்கக்கூடிய தோஷம் எல்லாம் வெளியிலே தெரியாதபடியாக இருக்கிறது. சரி, இப்ப உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வெளியில தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாம் மொய்க்க ஆரம்பிச்சிடும். ஈ, எறும்பு எல்லாம் மொய்க்க ஆரம்பிச்சிடும். லேசா ஒரு காயம் படுறது, காயம் பட்டா என்ன ஆகுது? உடனே அங்க எறும்பு மொய்க்கிறது, ஈ மொய்க்கிறது. இது என்ன? இதனால என்னன்னா காக்கை நோக்க பணி போரும் இரு. அதெல்லாம் விரட்டுறதுக்கே காலம் சரியா இருக்கும். அப்படிப்பட்டதான ஊனமுடற்சிறை, உடற்சிறை, இந்த உடலே ஒரு சிறையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த சரீரத்திலே இந்த ஆத்மா அகப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எதனாலே அப்படின்னா கர்மானுகுணமாக நாம் பண்ணின பாபமடியாக இந்த சரீரத்திலே இருக்கிறோம். இந்த சரீரமாகிற சிறை நமக்கு கிடைத்திருக்கிறது. சரி, இந்த சரீரமாகிற இந்த சிறையிலிருந்து எப்படி நாம் நம்மை விடுவித்துக் கொள்வது
நம்மாலே விடுவித்துக் கொள்ள முடியுமா அப்படின்னா நம்மாலே இந்த சிறையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியாது. பகவத் விஷயத்திலே ஆச்சரியமான ஒரு ஐதிஹியத்தை அருளி செய்கிறார் நம்பிள்ளை. ஒரு குருவி பிணித்த பிணையை ஒருவரால் அவிழ்க்கப் போகிறதில்லை. சர்வசக்தி கர்மானுகுணமாக பிணைத்த பிணையை அவனையே கால் கட்டி அவிழ்த்துக் கொள்ள வேண்டும் இத்தனை கான். அதாவது குருவி கூடு கட்டுறது, அது கூடு கட்டுறதே அந்த கூட்டை சிக்கல் இல்லாமல் நம்மாலே பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்கவே முடியாது. ஒரு சாதாரணமான குருவி அது கட்டினதான அந்த கூட்டையே நம்மால பிரிக்க முடியலையே, சர்வசக்தி கர்மானுகுணமாக அந்த எம்பெருமான் பிணைத்திருக்கக்கூடியதான இந்த பிணை, இந்த சிறை, நம்முடைய புண்ணிய பாபம் அடியாக பிணைத்திருக்கக்கூடியதான இந்த பிணையை நம்மாலே எப்படி அவிழ்த்துக் கொள்ள முடியும்? ஆகையினாலே எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி அல்லது இந்த சம்சாரமாகிற சிறையிலிருந்து, இந்த சரீரமாகிற சிறையிலிருந்து நம்மாலே விடுபட முடியாது. ஆண்டாள் தானும் நாச்சியார் திருமொழியிலே பிரார்த்திக்கிறாள், இந்த சம்சாரத்திலிருந்து தாண்டி வைக்கணுமே, எப்படி நான் தாண்டுவேன்? இந்த சம்சாரத்துக்கும் பரமபதத்துக்கும் ஒரு தோணி, அது நகடாமல் இருக்கக்கூடியது. அந்த தோணியில ஏறினா இந்த சம்சாரத்திலிருந்து நான் கடந்துடுவேன். அப்பேற்பட்ட தோணி கிடைக்கலையேன்னு புலம்புகிறாள். மாதவன் என்பதோர் தோணி பெறாதுழல்கின்றேன். அந்த மாதவன்கிறதான தோணி அது எப்படி இருக்குன்னா நகழாமல் இருக்கக்கூடியது. அதுல ஏறிட்டா போறோம், இந்த சம்சாரத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிடும். அப்படிப்பட்டதான நம்மாலே விடுவித்துக் கொள்ள முடியாததான சிறை, ஊன உடற்சிறை நீத்து இந்த தேகமாகிற சிறையை விட்டு அது எப்படி விடுபடுறது அப்படின்னா, ராஜபுத்திரர்கள் எல்லாம் அழுக்காய் இருக்கக்கூடிய சிறையிலே கிடந்தால் முடிசூடி ராஜ்யம் பண்றதை காட்டிலும் அவளுக்கு எது பிரயோஜனம் அப்படின்னா இந்த சிறையை விட்டு வெளியேறுவதுதான் அவர்களுக்கு பிரயோஜனம். அதுபோல இந்த சிறையிலிருந்து விடுபட வேணும். அப்படி விடுபட்டு என்ன பண்ணணும்னா, உன் கமலை கேழ்வன், தாமரை பூவை தனக்கு வசிப்பிடமாக உடையவள் பிராட்டி. அப்பேற்பட்ட பெரிய பிராட்டியாருக்கு வல்லபனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் உன் கமலை கேழ்வன். அதனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கைங்கரிய பிரதிசம்பந்தியாக கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு மிதுனம், அதாவது பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருக்கக்கூடிய இரட்டை அப்படின்னு தெரிகிறது. இது எங்கே நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா, துவயமந்திரத்திலே உத்தர வாக்கியத்திலே முதல் பதத்திலே தெரிகிறது. அப்படி ஒன் கமலை கேழ்வன் அடித்தேன், அந்த ஸ்ரீயப்பதியினுடைய அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே உண்டான இனிமையை சொல்றது. இதை வேதம் கூட சொல்றது. விஷ்ணு பதே பரமே மத்த உத்ஸஹா. அப்படிப்பட்ட இனிமையான திருவடி, தேனே மலரும் திருப்பாதம் என்ன, இதுதான் அந்த
எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய அந்த போக்கியதை இனிமைக்கு ஒரு உபலட்சணமாக எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அந்த திருவடிகள் எப்படி இருக்குன்னா அந்த திருவேணியினுடைய அத்தனைக்கும் ஒரு உபலட்சணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அளவில்லாத போக்கியங்களை உடையதான திருமேனி அந்த திருவடியில இருக்கக்கூடிய தேன் நுகரும் நுகர்கை அப்படின்னு சொன்னா அதை அனுபவிக்கிறது. அந்த தேனுகரம்னு சொல்றது என்ன அப்படின்னா அந்த திருவடிகளிலே உண்டான இனிமையை அனுபவிக்கிறதை சொல்லுகிறது. அதிலே ஆசைமிகு சிந்தையராய் அந்த போக்கியதையை அனுபவிக்க வேணும் என்ன ஆசை நிரம்ப இருக்கக்கூடிய மனசை உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஆசைமிகு சிந்தையராய் என்ன சொல்றது அப்படின்னா நாம் அடைய வேண்டியதான வஸ்துவிலே உண்டான ருச்சி அந்த ருச்சியினுடைய ஒரு பெருமையை சொல்றது. இந்த ருச்சி ஆசையானது நாம் அடைய வேண்டியதான பலத்தினுடைய அந்த லாபம் இருக்குமோ இல்லையோ அந்த லாபத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறது. தானே பழுத்தால் விழுங்கனி போல். ஆஹா இந்த ருச்சியானது என்ன பண்றது அப்படின்னா தானே பழுத்தால் விழுங்கனி போல், அதாவது பக்குவமாச்சுன்னு சொன்னா மரத்திலேருந்து இருக்கக்கூடிய அந்த பழமானது தானே விழும், யாரும் பறிக்க வேணாம். அதுபோல இது எதுக்கு அப்படின்னா ஆர்த்த பிரபத்திக்கு திருஷ்டாந்தம். அதாவது எம்பெருமானை பற்றக்கூடியதான அந்த பிரபத்தி அது ரெண்டு விதமாக இருக்கிறது. திருப்த பிரபத்தி ஆர்த்த பிரபத்தி. திருப்த பிரபத்தி அப்படின்னு சொன்னாக்கா நான் இப்பொழுது சரணாகதி பண்றேன், ஆனா இப்போ உடனே எனக்கு மோட்சம் அவசியம் இல்லை, இந்த உலகத்திலே இருக்கிற வரைக்கும் என்னுடைய கடமைகளை எல்லாம் செய்து அதற்கு பிற்பாடு இந்த உலகத்தை விட்டு பிரியும் காலத்திலே வேறெங்கேயும் போகாமல் உன்னுடைய திருவடிகளிலே வந்து சேர வேணும் என்ன சொல்றது. ஆர்த்த பிரபத்திங்கிறது இப்பொழுதும் இந்த கணமே உன்னுடைய திருவடிகளை வந்து அடைய வேணும் அப்படிங்கிறது. அந்த ஆர்த்த பிரபத்தி வேஷத்தை இங்கே சொல்லுகிறார். ஆழ்வானிடத்திலே சில பேர் கேட்டாலும் ஆர்த்த பிரபத்திக்கு உண்டான வேஷம் இருக்கிறபடியே சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆழ்வான் சொல்றார், கனிப்பழம் காம்பற்றா போலே இருக்கும் என்று அருளி செய்தார் அப்படின்னு சொன்னது ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறது. என்ன இந்த ஆழ்வானுடைய ஐதிஹ்யத்தை எடுத்து இங்கே காட்டுற. ரொம்ப கனிஞ்ச பழம் அந்த காம்பை விட்டு எப்படி தன்னிடையே விழுமோ இதுதான் ஆர்த்த பிரபத்திக்கு லட்சணம் என்று சொல்றார். பற்றற்று விடும் விழுக்காடே, கீழே சொன்ன அந்த பிராபிய ருச்சியாலே பிராபியாபாசகங்கள் பிராபகாபாசங்கள் முதலெல்லாம் உண்டான அந்த பற்றை விட்டு ஆர்த்தியாலே வந்த பாரவசியத்தாலே அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழும் விழுக்காடுன்னு ஆர்த்த பிரபத்தியை சொல்லுகிறது. அதாவது பிராபியாபாசகங்கள் நாம பலன்லே இதுதான் பலன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறோமே அதையெல்லாம் விட்டு அதிலே உண்டான பற்றுதலை விட்டு அந்த பலனை அடைவதற்குண்டான வழி
இன்னதென்னும் அறிந்து கொண்டிருக்கிறோமே அதிலேயும் பற்றுதலை விட்டு அவன் திருவடிகளிலே விழக்கூடியதுதான் இந்த ஆர்த்த பிரபத்தி அப்படிங்கிறதை சொல்றது. இது சனத்குமார சம்ஹிதையிலே இருக்கிறதாக மாமுனிகள் நமக்கு எடுத்து காட்டுகிறார். விழுக்காடேதான் அந்த விழுக்காடே தானே அருளும் வீடு, அதாவது மோட்சத்தை தரும். எது அப்படின்னா இந்த ஆர்த்தியே மோட்சத்தை தரும். ஒரு சந்தேகம் வந்துடுறது, இந்த ஆர்த்தியா மோட்சத்தை தரும் அப்படின்னு சொன்னாக்கா அச்சேதனமான இதுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பெருமை உண்டா அப்படின்னா அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. அதிகாரி விசேஷணத்தை சொல்றது. ஆகையினாலே அந்த பரசாதனத்தில் அன்வயமில்லை அப்படிங்கிறது தோற்றத்துக்காக இங்கே ஒரு விசேஷத்தை சொல்றார். இப்படி ஆர்த்தி இருக்கக்கூடியவனுக்கு அந்த ஆர்த்தியே மோட்சத்தை கொடுக்கும் என்ன பகவானை அடைவதற்குண்டான ஆர்த்தி உள்ளவன் இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். அதனால இந்த ஊனவுடற்சிறையான இந்த சரீரத்தை வெறுத்து ஒதுக்கி எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை அனுபவிக்க வேணும் என்று ஆசைப்படக்கூடியவனுக்கு அந்த ஆர்த்தியே மோட்சத்தை கொடுத்தருளும் என்ன ஒரு அதிசயோக்தியாக சொல்றார். இப்பேற்பட்ட ஆசை இருக்கக்கூடியவனுக்கு, அதாவது பகவானையே எல்லாமாக பத்தி இருக்கக்கூடியவனுக்கு அந்த ஆர்த்தியே மோட்சத்தை கொடுக்கும். இதனால என்ன தெரிகிறது அப்படின்னா அந்த அதிகாரி விசேஷனம் தெரிகிறது. இந்த ஆர்த்த பிரபத்தி பண்ணக்கூடியவனுக்கு தாமதமான பலவியாப்தி இல்லை, உடனே பலன் கிடைக்கணும். ஆகையினாலே அப்படி சொல்றது. அடுத்த பாசுரத்திலே இந்த ஆசை மிகு சிந்தையராயங்கிறதை வச்சுட்டு சொல்றார். அந்த பிராபிய ருச்சி, அதாவது நாம் அடைய வேண்டிய பலன் என்னது அப்படின்னா அந்த பகவானை அடைந்து அவனுடைய திருவடிகளிலே பண்ணக்கூடியதான சகலவிதமான கைங்கரியங்கள். அப்போ அந்த கைங்கரியத்தை செய்ய வேணும் என்கிறதான ருச்சி இருக்கோ இல்லையோ, அந்த ருச்சியானது என்ன பண்றது அப்படின்னா அது பரபக்தி, பரஜானம், பரமபக்தின்னு வளர்றது. அதிலே அந்த பரபக்தியை சொல்றார் இந்த பாசுரத்திலே. அவர்களுக்கு இந்த பரபக்தியானது எப்படி இருக்கும்? இப்படி ஒரு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதிலே வேகம் இருக்கக்கூடியவர்களுடைய பரபக்தியானது எப்படி இருக்கும்ங்கிறதை அருளி செய்கிறார். நரகும் சுவர்க்கமும் நான் மலராள் கோனை பிரிவும் பிரியாமையுமாய் துரிஷத்து சாதகம் போல் நாதன் அதருளே பார்த்திருத்தல் போதிலடியார் குணம். நரகம் சுவர்க்கமும், அந்த ஸ்வர்க நரக சப்தங்கள் இதை எப்படி பார்க்கப்படுறது லோகத்திலே அப்படின்னா புண்ணிய பாப பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு இடங்களாக பார்க்கப்படுறது. புண்ணியம் பண்ணினவர்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய அந்த புண்ணிய பலனாக அனுபவிக்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்னும், பாவம் செய்தவர்கள் எல்லாம் அந்த பாப பலனை அனுபவிக்கக்கூடிய இடமாக நரகம் என்கிறதையும் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் அது எதை சொல்றது அப்படின்னா சுகதுக்கங்களுக்கு வாசகமாகவும் இருக்கிறது இந்த சுவர்க்கம் நரகம் அப்படிங்கிறது. துன்பமும் இன்பமுமாகிய இனியனல்வான் சுவர்க்கங்களுமாய் இன்பமில் வெண்ணரகாகி, இனியனல்வான் சுவர்க்கங்களுமாய்ங்கிற இடத்துல
ஆச்சரியமாக அங்கே எடுத்து காண்பிக்கிறார். இன்பமில் வெண்ணரகாகி இனிய நல்வான் சுவர்க்கங்களுமாய் ஆச்சாரியர்கள் அங்கே எடுத்து காண்பிக்கிறார்கள். ஆகையினாலே சுகதுக்கங்களே ஆகிறது என்ன அர்த்தங்களே அருளி செய்கிறார்கள். அந்த நரகும் சுவர்க்கமும் எது அப்படின்னா நான் மலராழ்வோனை பிரிவும் பிரியாமையும். பகவானை விட்டு பிரிந்தால் நரகமாகவும் அவனோட சேர்ந்திருந்தால் சொர்க்கமாகவும் இவர்கள் நினைத்திருக்கிறார்கள். இதுதான் பரபக்தின்னு சொல்றது. இது எங்கே தெரிகிறது அப்படின்னா அதுக்காக ஸ்ரீராமாயணத்திலிருந்து பிராட்டியினுடைய வாக்கியத்தை எடுத்து இங்கே காட்டுகிறார். பெருமாள் காட்டுக்கு எழுந்தருளுகிற போது பிராட்டி நானும் கூட வருவேன்னு சொல்றாள். அப்போ பெருமாள் என்ன சொல்றாருன்னா, மா காட்டிலே எல்லாம் ரொம்ப துக்கம் நிறைந்ததாக இருக்கும், இங்கே நீ வர வேண்டாம், அரண்மனையிலேயே நீ சுகமாக இருன்னு சொல்றார். இதை கேட்டதும் பிராட்டிக்கு கோபம் வந்துடுது. அப்போ சொல்றா, உமக்கு சுகதுக்கம் இருக்கே, இது வியக்திகள் தோறும் மாறுபாடா இருக்கும். ஒருத்தருக்கு உள்ளது போல மற்றொருத்தருக்கு இருக்காது. நீர் என்ன நினைக்கிறீர், காட்டுக்கு வந்தா கஷ்டமா இருக்கும், அரண்மனையில இருந்தா சுகமா இருக்கலாம்னு நினைக்கிறீர். அப்படி கிடையாது. உம்மை விட்டு பிரிந்தால் அது எனக்கு நரகம், உண்மையிலே கூடியிருந்தால் அது எனக்கு சொர்க்கம் அப்படின்னு தெரிவிக்கிறாள். யஸ்த்வயா சஹஸ்வர்கா நிரயோ யஸ்த்வயா வினா இதி ஜானன் பராம் பிரீதிம் கச்சரா மமயா சஹா என்று தெரிவிக்கிறாள். இந்த ஸ்லோகத்துக்கு சுவாமி மணவாள மாமனிகள் வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கிறார். இங்கே உம்மோடு பொருந்தி இருக்கிறது சுகமாக இருக்கிறது, உம்மை விட்டு படை வீட்டிலே இந்த அரண்மனையிலே இருக்கிறது துக்கமாக இருக்கிறது. இது ஜானன்னு, அதாவது நமக்கு சில விஷயங்கள் தெரியலைன்னு சொன்னா யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அவளிடத்திலேருந்து நாம கற்க வேணும். ஆனால் நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கோன்னு சொல்றார். இது ஜானன்னு பராம் பிரீதிம், உம்மை போல நிறுத்தல்லது காணும் என்னுடைய பிரீதி, என்னுடைய பிரீதி இருக்கே இது அளவில்லாதது. பராம் பிரீதி. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்கிறார் பெருமாள். கச்சராமமயா சஹா அக்ரதஸ்தே கமிஷ்யாமி என்ன, நாம் புறப்பட்டு முன்னாடி போறோம், என்னை முன்னே போகவிட்டு பின்னே வரப்பாரும் என்று சொல்றாள். ஆஹா, பெருமாளோட கூடியிருந்தால் அது சொர்க்கமாகவும் அவனை விட்டு பிரிந்தால் அது நரகமாகவும் இருக்கும். இங்கே இன்னொரு விசேஷம் சொல்றார். ஸ்வயா சஹா ஸ்வயா வினான்னு ரெண்டு வாக்கியங்கள் இந்த ஸ்லோகத்திலே இருக்கிறது. ஸ்வயா சஹா உம்மோடே கூட, ஸ்வயா வினா நீர் இல்லாமல் என்று. பிராட்டி அவளுக்கு திருநாமம் ஏகாயனை என்று சொல்லப்படுறது. அதாவது பகவானை மாத்திரம் பக்தக்கூடியவள். நாமெல்லாம் ஆறு அப்படின்னா மிதுனாய நாள்
நமக்கெல்லாம் பேரு. ஏன் அப்படின்னா நமக்கு பெருமாள் மாத்திரம் இல்லை, பெருமாளும் பிராட்டியும் ரெண்டு பேரும் நமக்கு அடைய தகுந்தவர்கள். ஆகையினாலே அவள் துவயா சகா துவயா வினான்னு சொன்னான். நாம் எல்லோரும் அவளை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற எல்லாரும் மிதுனாயனர் ஆகையினாலே இவர் என்ன சொன்னார்னா, நான் மலரா அழ்கோனை பிரிவும் பிரியாமையும், கோணை பிரிவும் பிரியாமையும்னு சொல்லல, நான் மலராள் கோணை பிரிவும் பிரியாமையும். ஆகையினாலே நமக்கெல்லாம் எது துக்கம் எது சுகம் அப்படின்னா பெருமாளும் பிராட்டியும் இரண்டு பேருமான சேர்த்தியிலே நாம் சேர்ந்து இருந்தால் அது நமக்கு சுகமாகவும், அவர்களை விட்டு பிரிந்திருந்தால் அது நரகமாகவும் இருக்கும் அப்படின்னு அருளி செய்கிறார். இளைய பெருமாளும் கூட சரணாகதி பண்ற போது எப்படி பண்ணினார்னா, பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணினார். நச்ச சீதா த்வயாஹீனா நச்சாஹமபி ராகவ முகூர்த்தமபி ஜீவாவோ ஜலான் மத்ஸ்யாதிகோத்ருதௌ. நச்ச சீதா த்வயாஹீனா நச்சாஹமபி ராகவ என்று பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் இளைய பெருமாள் பெருமாளிடத்திலே சரணாகதியை செய்தார். ஆகையினாலே இப்படி துரிசற்று தோஷமற்று, அதாவது இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு பிரேமம் உண்டானால் அதை சாதனமாக கொள்றது, அந்த சாதனமாக கொள்ளாமல், அதாவது பிராபியத்தையும் பிராபகத்தையும் பலனை அடைவதற்குண்டான வழியையும் சாதனமாக கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள் அவ எப்படின்னா, சாதகம் போல் நாதன் தனதருளே பார்த்திருத்தல். இப்ப எம்பெருமானை பத்தி இருக்காளே, அவனை பிராபகமாகவும் அவனையே பிராபியமாகவும் ஸ்வீகாரம் பண்ணியிருக்காளோ இல்லையோ, அப்போ இதை சாதனமாக நினைக்கலாமா அப்படின்னா அதை சாதனமாக நினைக்காமல் அவன் எப்பொழுது அருள் பண்ணுவானோ என்று அவனுடைய அருளையே எதிர்பார்த்திருக்கிறது. சாதகம் போல் நாதன் தனது அருளே பார்த்திருத்தல். சாதக பக்ஷி அப்படிங்கிறது எவ்வளவு தாகம் எடுத்தாலும் இந்த பூமியிலே பூமி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடியதான் இந்த ஜலத்தை பருகாது. அப்போது எதை பருகும் அப்படின்னா, மழை ஜலமான வானத்திலிருந்து நேரடியாக விழக்கூடிய அந்த நீரைத்தான் பருகுமே ஒழிய இந்த பூமி ஸ்பர்சமுடையதான ஜலத்தை எவ்வளவு தாகம் இருந்தாலும் பருகாது. அதுபோல நாம் பண்ணின சரணாகதியையும் அந்த எம்பெருமானிய பலனாகவும் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிராபிய பிராபகங்கள் இரண்டையும் அவனுடைய அருளை பெறுவதற்கு காரணமாக இவர்கள் நினைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட கோதிலடியார் குணம், இப்படிப்பட்டவர்களுக்கு கோதிலடியார் அப்படின்னு சொல்றது. அப்படி பரபக்தியுடையவர்களுடைய அந்த நிலையை சொல்றது. பரபக்தியுடையவர்களுடைய நிலை பெருமாளை விட்டு பிரிந்தால் துக்கமாகவும் அவனோட சேர்ந்திருந்தால் சுகமாகவும் சொல்லப்படுறது. நரகம் சுவர்க்கமும் நான் மலராழ்கோனை பிரிவும் பிரியாமையுமாய் துரிசத்து சாதகம் போல் நாதன் தனதருளே பார்த்திருத்தல் கோதிலடியார் குணம். அடுத்த பாசுரத்திலே சொல்றார், இந்த பரபக்தியானது வளர்ந்து பரமபக்தி ஆயிடுத்து. இப்போ பரபக்தினா அவன் எப்பொழுது வருகிறானோ அப்பொழுது அருள் பண்ணட்டும், அதுவரைக்கும் அவனுடைய அருளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பரபக்தின்னு பேர்.
பரமபக்தி அப்படின்னு சொன்னா இப்பொழுதே அவனுடைய அருளை பெற வேணும். அதை பெறவில்லையானால் இப்பொழுதே உயிரானது அடங்கிவிடும் அப்படின்னு சொல்ற. ஆணையிடர் கடிந்த ஆழியங்கை அம்புயத்தாள் கோணை விடில் நீரில் குதித்தெழுந்த மீனனவே ஆக்கை முடியும்படி பிறத்தல் அன்னவன் தாள் நீக்கமிலாவன் பரநிலை. கஜேந்திராழ்வானுடைய சரித்திரத்தை இங்க எடுத்து காட்டுகிறார். பரமாபதமாபன்னோ மனசா சிந்தையத்தரிம் சது நாகவர ஸ்ரீமான் நாராயண பராயணா. என்ன அந்த கஜேந்திராழ்வான் தேவ சம்பத்சரத்தாலே 1000 சம்பத்சரம், அதாவது தேவ வருஷத்தாலே 1000 வருஷ காலம் முதலையோட சண்டை போடுறது. குளத்திலே தாமரை புஷ்பமானது பூத்திருக்கிறது. அந்த புஷ்பத்தை பார்த்த உடனே அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேணும் என்று சொல்லி ஆசையோட கூட அந்த தடாகத்திலே இறங்கி அந்த தாமரை புஷ்பத்தை பறிக்கிற பொழுது முதலையானது இந்த யானையினுடைய காலை பிடித்து இழுத்தது. அப்போ என்னாச்சுன்னா முதலையிடத்திலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக 1000 வருஷ காலம் போராடுறது. 1000 வருஷ காலம்னா நம்முடைய 1000 வருஷ காலம் இல்லை, தேவ வருஷத்தாலே 1000 வருஷ காலம். நமக்கெல்லாம் ஒரு வருடம்னு சொன்னா தேவர்களுக்கு ஒரு நாள். இப்படி நமக்கு 365 வருஷம் அவர்களுக்கு ஒரு வருடமாகிறது. இப்படி தேவ வருஷத்தாலே 1000 வருஷ காலம் அந்த முதலையோட கஜேந்திராழ்வான் போராடுறது. அப்படி போராடி என்ன பண்றதுன்னா தன்னாலே முடியாததுனாலே எம்பெருமானை அழைக்கிறது. நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் நாரிடர் நீக்காய் என்று அறை கூவின உடனே கஜேந்திராழ்வானுடைய துக்கத்தை வந்து போக்கினான் எம்பெருமான். எப்படின்னா வேக வேகமா வருகிறான். அவனுடைய அந்த வேகம் இருக்கிறதே, அந்த வேகத்துக்கு பராசர பட்டர் மங்களாசாசனம் பண்ணுகிறார். பகவதஸ்வராயை நமஹா. கஜேந்திராழ்வான் கூப்பிட்ட உடனே அந்த ஆர்த்திக்கு எப்படி நீ ஓடினாய் அப்படின்னா அத ரொம்ப ஆச்சரியமா வேடிக்கையா சொல்றது உண்டு. பிராட்டி பார்த்தாள், இவர் எப்ப பார்த்தாலும் யாராவது கூப்பிட்டா நம்ம விட்டு ஓடிண்டே இருக்கார். அதனாலே என்ன பண்ணினாள்னா அவருடைய உத்தரியத்தினுடைய தலைப்பை தன்னுடைய புடவினுடைய தலைப்பை ரெண்டுத்தையும் சேர்த்து முடிச்சு போட்டாள். அவர் வேகமா போறார், இவளும் பின்னாடியே பெருமாளை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறாள். என்னாச்சுன்னா பெரிய திருவடி வரார், என் மேல இருக்க நான் வேகமா போறேன், உன்னுடைய வேகம் போராது என்ன பெரிய திருவடியை இடுக்கி கொண்டு வேகமா புறப்பட்டான் என்று சொல்றது. அப்படி அந்த கஜேந்திராழ்வானை காப்பதிலே உண்டான வேகம் அப்படி வந்து அந்த கஜேந்திராழ்வானை ரட்சித்தான் அப்படின்னு சொல்றது. அந்த கஜேந்திராழ்வானுடைய ஆபத்தை போக்கினான். இப்போ கஜேந்திராழ்வானுக்கு துக்கம் என்னது அப்படின்னா அந்த முதலையினுடைய வாயிலே அகப்பட்டு இந்த சரீரம் அழியறதே அப்படிங்கிறதா? அது கிடையாது. அதனுடைய துக்கம் என்ன அப்படின்னா, ஐயோ இந்த புஷ்பத்தை எம்பெருமானுக்கு சாத்தணும்னு பறிச்சோமே, அந்த புஷ்பத்தை அவனுக்கு சாத்த முடியலையே அப்படிங்கிறதான துக்கம். ஆகையினாலே அந்த துக்கத்தை
போக்கினான் அப்படின்னு சொல்றது. நாகங்களேவரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான்யேவ பாதையோரர்ப்பித்தும் ஹரேஹே. என்ன கையிலே இருக்கக்கூடிய அந்த தாமரை புஷ்பத்தை எம்பெருமானுடைய திருவடியிலே சேர்ப்பிக்க வேணுமே அப்படிங்கிறதான அந்த துக்கத்தை அவன் நோவுடக்கூடிய அந்த தசையிலே சென்று முகங்காட்டி போக்கினான். ஆணையிடர் கடிந்த ஆழியங்கை, அழகியதான அந்த திருவாடியை கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறான். மழுங்காதவை நுதிய சக்கரணல் வலத்தையாய். என்ன சொல்றாருன்னா, கையிலே திருவாழி இருக்கிறத கூட மறந்துட்டான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றது. அது இருந்திருந்தான்னு சொன்னா இருந்த இடத்துல இருந்து சக்கரத்தை ஏவி அந்த முதலையை சம்ஹாரம் பண்ணி காப்பாத்தி இருக்கலாமே. அப்போ அதை ஏன் செய்யாமல் போனான் அப்படின்னா, அப்படி அல்ல. அந்த கஜேந்திர ஆழ்வான் எப்படி அங்க பிரார்த்தித்தான் அப்படின்னா, நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் நாரிடரை நீக்காய், வாராய் வந்து என்னுடைய இந்த இடரை நீக்க வேணும் என்று அழைத்தான். ஆகையினாலே தொடும் காதல் கழிறு, ஆகையினாலே அந்த எம்பெருமானை கையும் திருவாழியுமான அந்த அழகு காண ஆசைப்பட்டிருக்கிறவன் ஆகையாலும் கையிலே இருக்கக்கூடிய அந்த புஷ்பத்தை திருவடிகளிலே சாத்தவும் ஆசைப்பட்டிருக்கிறவன் ஆகையினாலும் எம்பெருமான் சென்று அவனுடைய அந்த துக்கத்தை தீர்க்க வேண்டுகையினாலே அவன் இருக்கிற இடம் தேடிச் சென்று அவனுடைய துக்கத்தை போக்கினான். அப்படி அந்த முதலையை சம்ஹாரம் பண்ணி கஜேந்திராழ்வானை ரட்சித்தான்னு சொல்றது. குட்டத்து கோள் முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான் என்று பேயாழ்வார்த்தை பாசுரம் எடுக்கிறார். ஆழியங்கை அம்புயத்தாள் கோணை, பெரிய பிராட்டியார் ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடியவள். ஆகையினாலே நளின வாசினி, ரொம்ப நளினமாக இருக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட பெரிய பிராட்டியாருக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன். இதுவும் ஒரு சாபிப்பிராயத்தோடே கூடினது. அதாவது எதுக்காக இங்க அம்புயத்தாழ்வோன்னு சொல்றார் அப்படின்னா, திருப்பார்கடலிலே திருவனந்தாழ்வான் மேலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே பெரிய பிராட்டியாரை திருமார்பிலே அணைந்து கொண்டு பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய காலத்திலே இந்த கஜேந்திராழ்வானுடைய கூப்பீடானது கேட்டது. அது திருச்செவி பட்டவுடனே அப்போ பிராட்டிமார்கள் என்ன பண்றான்னா, திருவடியை பிடிச்சுட்டு இருக்கா. அப்பேற்பட்ட சமயத்திலே அந்த திருவனந்தாழ்வானிலிருந்து சட்டென எழுந்திருந்து திருக்கண் மலர விழித்து பார்த்து அங்கிருந்து வேகமாக சென்றான். பெரிய திரையோடு எழுந்தருளினான். எழுந்தருளி அந்த கஜேந்திராழ்வானுடைய துக்கத்தை போக்கினான். அதனால என்ன தெரிகிறது அப்படின்னா, பிராட்டியம் எம்பெருமான் பண்ணக்கூடியதான இந்த பிரஜாரக்ஷணத்தை கண்டு உகக்கக்கூடியவள். ஆகையினாலே பிராட்டியம் இதை கண்டு சந்தோஷப்படுகிறாள் அப்படின்னு அருளி செய்கிறார்.
இதனால என்ன தெரியுது இன்னும் அப்படின்னா அம்புயத்தாள் கோன் அப்படிங்கிறதுனாலே ஆசிரிதருடைய லாபத்துக்கு அவர்கள் எப்பொழுது கூப்பிடுறார்களோ அப்பொழுது கூப்பிடுற சமயத்திலே சென்று உதவி செய்யக்கூடிய அந்த எம்பெருமான் அப்படி ரட்சிக்கக்கூடியவன். அவர்களை ரட்சித்தார் அல்லது தன் பேராக கொண்டிருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாருக்கு வல்லவனாக இருக்கிறான். பிராட்டியும் அப்படிப்பட்டவளாக இருக்கிறாள். அப்பேற்பட்ட அந்த பெரிய பிராட்டியாருக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன் அவனை கோனை விடில் அவனை பிரிந்திருந்தால் என்னாகும் அப்படின்னா நீரில் குதித்தெழுந்த மீனனவே நீரிலிருந்து குதித்து கிளறக்கூடியதான அந்த மீனானது என்னாகும் அப்படின்னா ஆக்கை முடியும்படி விரத்தல் அன்ன வந்தாள் நீக்கவிலா வன்பர் நிலை. அந்த ஜலத்தை விட்டு பிரிந்ததான மீனானது அந்த ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் எப்படி துடி துடித்து உயிரை விடுமோ அதுபோல இந்த பரமபக்தி உடையவர்கள் அந்த எம்பெருமானை கிட்டவில்லை என்று சொன்னால் துடிதுடித்து உயிரை விட்டு விடுவார்கள். ஆகையினாலே அந்த மீனுக்கு எப்படி அந்த ஜலமானது தாரகமாக இருக்கிறதோ அதுபோல எம்பெருமானுடைய திருவடிகளை பிரியாததான ஒரு அளவு கடந்ததான பிரேமம் அன்பு. ஆகையினாலே அப்பொழுது அந்த திருவடிகளை பிரிய நேரிட்டால் என்னாகும் அப்படின்னா துடிதுடித்து உயிரை விட்டு விடுவார்கள். அப்படிப்பட்டதான ஒரு பிரேமம் இந்த பரமபக்தியை சொல்றது. இது இளைய பெருமாளுடைய ஒரு நிலை. பெருமாள் காட்டுக்கு புறப்பட்டு எழுந்தருளுகிற பொழுது இளைய பெருமாள் தானும் கூட வருவேன்னு சொன்னார். அப்போ பெருமாள் சொல்றார், அப்பா நீ வர வேண்டாம், நீ அரண்மனையிலே இருந்து இந்த ராஜ்யத்தை எல்லாம் நிர்வாகம் பண்ணு, அப்பா அம்மா கூட இரு அப்படின்னு சொல்லி நியமிக்கிறார். அதை கேட்டதும் துடிதுடிக்கிறார் இளைய பெருமாள். உடனே பிராட்டியை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு அங்கே சொல்றார், நச்ச சீதாத்வயாகீனா நச்ச அகமபிராகவ முகூர்த்தமபி ஜீவாவோ ஜலான்மத்ய அதிவோத்ருதௌ. சீதையும் சரி நானும் சரி ரெண்டு பேரும் உன்னை விட்டு பிரிந்தால் ஒரு க்ஷணகாலம் கூட உயிரோட இருக்க மாட்டோம். முகூர்த்தமபி ஜீவாவஹா எப்படின்னா ஜலான் மத்யாதிவோத்ருதௌ, ஜலத்தை விட்டு பிரிந்த மீனானது எப்படி துடிதுடித்து உயிரை விடுமோ அதுபோல உன்னை விட்டு பிரிந்தால் நானும் சரி சீதையும் சரி ரெண்டு பேரும் துடிதுடித்து உயிரை விட்டு விடுவோம் என்று தன்னுடைய நிலையை தெரிவித்தார். அந்த நிலை பரமபக்தியாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அவளுக்கு நீக்கவிலாவன்பர். நீக்கவன அவன் அதாவது பகவானுடைய திருவடிகளை பிரியமாட்டாமல் இருக்கக்கூடியவர்கள். இது பரமபக்திக்கு அடையாளமாக சொல்லப்படுறது. அதுக்கு மேலே இப்போ இந்த மூன்று பாட்டினாலே என்ன அர்த்தம் காட்டப்பட்டது அப்படின்னா துவயமந்திரத்திலே பூர்வ வாக்கியத்தினாலே சொல்லப்படக்கூடியதான அந்த சரணாகதியினுடைய முக்கிய வேஷத்தையும் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது ஆர்த்தாதிகாரி இப்பொழுதே பகவானை அடைய வேணும் என்கிற ஆசையை உடையவன் அவன் சொல்லப்படுகையினாலே அந்த அதிகாரிக்கு செய்ய வேண்டியதான காரணங்கள், அதாவது
பரபக்தி பரபக்தி இருக்கக்கூடியதான அந்த திசையினுடைய நிலையையும் பரமபக்தியினுடையதான அந்த நிலையையும் இதெல்லாம் அருளி செய்தார். இந்த இப்பொழுது அனுபவிக்கக்கூடிய பாசுரத்திலே உத்தர வாக்கியத்திலே சொல்லப்படக்கூடியதான உயர்ந்ததாக இருக்கக்கூடிய கைங்கரியம், அந்த கைங்கரியத்தினுடைய பெருமை அறிந்து மற்ற பிரயோஜனாந்தரங்களை எல்லாம் துப்புரவாக விட வேணும். அப்படி விட்டு இந்த ஆத்மாவுக்கு சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த கைங்கரியத்தை அறிந்து அதிலே நிலை பெற்றிருக்கக்கூடிய அந்த அடியவர்களுடைய வைபவத்தை இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். இப்படிப்பட்ட பரபக்தி பரமபக்திகளை உடையவர்கள் எம்பெருமானுக்கு செய்யக்கூடியதான கைங்கரியத்தை தவிர வேறொன்னிலே ஆசைப்படமாட்டார்கள். மத்தொன்னை எண்ணாதே மாதவனுக்காட்செயலே முத்ததிதுவன் உளந்தெளிந்து பெத்த பெரும்பேத்தின் மேலுடதோ பேரன் இருப்பார் அரும்பேருவானத்தவர்க்கு. மாதவனுக்கு ஆட்செயலே எப்படின்னா மத்தொன்னை எண்ணாதே மாதவனுக்கு ஆட்செயலே, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதை தவிர வேறு எதிலேயும் இவர்கள் எண்ணவே மாட்டார்கள். அதத்தாங்க ஆச்சரியமா எடுத்து காண்பிக்கிறார். விரும்பாதேன்னு சொல்லாம எண்ணாதேன்னு சொல்றாரே அப்படின்னா மற்றவர்களை எல்லாம் புருஷார்த்தமாக நினைத்தால்தானே விரும்புவதுன்னு சொல்ல முடியும். கைங்கரியத்தை தவிர மற்ற எல்லாமே நமக்கு அடைய வேண்டிய பலனே கிடையாது. கைங்கரியம்தான் நமக்கு அடைய வேண்டிய பலன். ஆகையினாலே மற்ற விஷயங்களை எல்லாம் விரும்பாதேன்னு சொல்லாமல் எண்ணாமல் அப்படின்னு சொல்றார். எண்ணாதே, அவங்களெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. நினைச்சா தானே அதுக்கு மேல விரும்ப வேணும். இதைத்தான் ஆழ்வான் கூட தெரிவிக்கிறார். போகாயிமே விதி சிவாதிபதஞ்ச கிஞ்ச ஸ்வாத்மானுபூதி விதி யாகில முக்திருக்தா சர்வம் ததூஷ ஜலஜோஷ மகம் ஜுஷேய ஹஸ்த்யத்ரிநாத தவதாஸ்ய மகாரசஜ்ஞா என்று வரதராஜஸ்தவத்திலே தெரிவிக்கிறார். மற்றதெல்லாம் எப்படின்னா உப்புச்சாறு போல, ரசமே கிடையாது. எம்பெருமானுடைய திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணக்கூடிய அதிலே இருக்கக்கூடியது மற்றவர்களிலே கிடையாது. ஆகையினாலே அவைகளை எல்லாம் எண்ணமே கிடையாது. மத்தொன்னை எண்ணாதே மாதவனுக்காட்சேலே, அந்த எம்பெருமானுக்கு சுயப்பதியான எம்பெருமானுக்கு அடிமை செய்கையே பிரயோஜனம், வேற ஒண்ணும் கிடையாது. இதனால என்ன செய்யறது அப்படின்னா, நாம கைங்கரியம் பண்ற பொழுது பகவானுக்கு மாத்திரமல்ல, அந்த கைங்கரியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து அந்த கைங்கரியத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று தெரிகிறது. ஆகையினாலே அந்த கைங்கரிய பிரதிசம்பந்தி, அதாவது கைங்கரியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு மிதுனம் என்று சொல்லப்படக்கூடியதான அந்த இடம் உத்தர வாக்கியத்திலே பிரதம பதம் ஸ்ரீமதே அப்படிங்கிற இடத்திலே நன்றாக தெரிகிறது. அந்த இடத்துல சொல்ற போது என்ன சொல்றாருன்னா, இதிலே திருமந்திரத்தில் சொன்ன பிராபியத்தை விஷதமாக அனுசந்திக்கிறது என்று பிள்ளலோகாச்சாரியார் அருளி செய்திருக்கிறார். ஆகையினாலே அது சுஷ்பஷ்டமாக தெரிகிறது. இந்த ஞானசாரத்தை வைத்துக் கொண்டுதான் பிள்ளலோகாச்சாரியார் முமுட்சுப்படி ஸ்ரீவச்சன பூஷணம் முதலான கிரந்தங்கள் எல்லாம் அருளி செய்துள்ளதாக இந்த யதீந்திர பிரவண பிரபாவம் என்று சொல்லப்படக்கூடிய மணவாள மாமுனிகளுடைய திவ்ய சரிதத்தை அருளி செய்திருக்கக்கூடிய பிள்ளலோகஞ்சியர் ஆச்சரியமா அருளி செய்கிறார். முமுட்சுப்படி ஸ்ரீவச்சன பூஷணங்களுக்கு அடியான
நூத்தந்தாதிக்கும் ஞான பிரமேசாரங்களுக்கும் வியாக்கியானம் செய்தருளி என்ன அந்த இடத்துல காட்டி கொடுக்கிறார் புள்ளலோகஞ்சியம். ஆஹா, அந்த முமுட்சுப்படி ஸ்ரீவச்சன பூஷணங்களுக்கு அடியாக புள்ளலோகாச்சாரியர் எந்த கிரந்தத்தை கை கொண்டிருந்தார் அப்படின்னா ராமானுஷ நூத்தந்தாதியும் ஞானசார பிரமேசாரங்களையும் கை கொண்டு இவர்களை கொண்டுதான் அந்த கிரந்தங்களை எல்லாம் செய்தருளினார் என்று நமக்கு காட்டி கொடுக்கிறார். அப்படி உத்ததிதுவன்னு உளந்தெளிந்து அந்த நீழ்குடக்கூத்தனுக்கு ஆட்சிவதே உருவதாவது, அவனுக்கு ஆட்சிவது கைங்கரியத்தை தவிர வேறு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு உளம் தெளிந்து மனசு தெளிந்து வெத்த பெரும்பேத்தின் மேலுடதோ வேறன்னு இருப்பார். இந்த கைங்கரியமாகிற புருஷார்த்தம் இது கிடைச்சதுன்னு சொன்னா அதுக்கு மேலே வேறு ஒரு புருஷார்த்தம் உண்டா அப்படின்னு எண்ணிருக்கக்கூடியவர்கள் அவளுக்கு அரும்பேறு வானத்தவர்க்கு அந்த பரமபதத்தை விரும்புறது நித்திய விபூதி. அது எப்படி இருக்குன்னா நித்திய விபூதியாக இருக்கிறது, இன்னும் சுத்த சத்வமயமாக இருக்கிறது, ஞானானந்தங்களை எல்லாம் விளைவிக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, இந்த கைங்கரியத்துக்கு எப்படி இருக்குன்னா தடையே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தேசம். ஆகையினாலே அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரும்பேறு பெற்றவர்கள். ஆகையினாலே கைங்கரியத்தை எப்பொழுதும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த பகவானை இடைவிடாமல் அனுபவிக்கக்கூடியவர்கள். சதா பஷ்யந்தி சூரையா என்ன எப்படின்னா அப்பொழுதைக்கப்பொழுதும் என் ஆராவமுதம் என்ன அந்த எம்பெருமானை அனுபவித்து ஆனந்திக்கிற பொழுது அப்பொழுதைக்கப்பொழுது புதுசு புதுசாக வந்து அந்த அனுபவமாகிறது தோத்துறது. இப்போ ஒரு விஷயத்தை நாம் அனுபவிக்கிறோம்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் அதையே நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம்னா அதுல ஒரு புதுமை இல்லைன்னு சொன்னா அது என்ன ஆகும், சலிச்சு போயிடும். அமிர்தமானது சூடா இருக்குன்னு சொன்னா நன்னா இருக்கும், ஆறி போயிடுதுன்னு சொன்னா எப்படி இருக்கும், ரசிக்காது. அப்போ அந்த எம்பெருமானாகிற அமிர்தம் எப்படி இருக்குன்னா அது எப்பொழுது அனுபவிக்கிறோமோ எப்பொழுதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அது ஆறாவமுதமாக இருக்கிறது. ஆகையினாலே ஒவ்வொரு தடவையும் அவன் சேர்ந்து சாதிக்கிற பொழுது புதுசு புதுசாக நாம் காணாதபடியெல்லாம் அனுபவிக்காதபடியெல்லாம் நமக்கு காட்டி அனுபவிக்கும்படியாக பண்ணுவன். அப்பேற்பட்ட அவன் ஆறாவமுதமாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த ஆறாவமுதமாக இருக்கக்கூடிய அந்த அவனை அனுபவிக்கிறதை காட்டிலும் இவா என்ன பண்றான்னா அவர்களை அந்த வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர்களை அனுபவிக்க ஆசைப்படுகிறார்கள். அப்படி தே பிரியாதிதியாக புரோக்தாக ஸ்ரீ வைகுண்டவாசினம் என்ன ஏ பிரம்மன்னு பகவத் தாஸ்ய போகைக நிரஸ்தரஹா அங்க பரமபதத்திலே இருந்து அளவில்லாமல் இடைவில்லாமல் அனுபவிக்கக்கூடிய அரும்பேறு வானத்தவர்க்கு என்று சொல்லி அவர்களை கொண்டாடுகிறார்கள். இதுல நிறைய சொல்லிட்டு போறார். இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன சொல்றார் அப்படின்னா எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ற போது முழுமையாக அதாவது அந்த சரணாகதியிலே நம்பிக்கை இருக்க வேணும். அந்த சரணாகதியிலே நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்பட்டால் அந்த சரணாகதியானது பலிக்காது என்று தெரிவிக்கிறார். சரணாகதி மத்தோர் சாதனத்தை பத்தில் அரணாகாது. அந்த சரணாகதியானது நம்மை காப்பாற்றாது, கைவிட்டு விடும். இது எப்படின்னா முரணழிய கட்டியது
வேறோர் கயிறு கொண்டு ஆர்ப்பதன் முன் விட்ட படை போல் விடும். திருவடிய இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தினாலே கட்டினான். அந்த பிரம்மாஸ்திரத்தினாலே கட்டின பிற்பாடும் இந்த குரங்கானது இதுல இருந்தும் தப்பிச்சுடுமோ, இந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்தும் விடுபட்டுடுமோன்னு சொல்லி என்ன பண்ணான்னா ஊர்ல இருக்கக்கூடிய சணல் கயிறெல்லாம் எடுத்து கட்டினான். உடனே பார்த்தார் திருவடி, அவருக்கு இந்த பிரம்மாஸ்திரத்துக்கே கட்டுப்பட வேணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் அந்த வஸ்திரத்துக்கு உண்டான ஒரு பெருமையை குறைக்க கூடாது என்பதற்காக கட்டுப்பட்டார். இந்த இந்திரஜித்தானவன் அதன் மேலே நம்பிக்கை இல்லாததுனாலே கயிறை வைத்து கட்டின அந்த பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணிட்டுனா நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இவன் இந்த கயிற்றை வைத்து கட்டினான். ஆகையினாலே இவரை நாம் கட்ட வேணாம்னு சொல்லி திருவடியை கட்டினதிலிருந்து விடுவிச்சுடுத்து இந்த பிரம்மாஸ்திரம். அப்படி அதுபோல என்ன ஆகும் அப்படின்னா சரணாகதி பண்ணினால் அந்த சரணாகதியிலே நம்பிக்கை இருக்க வேணும். அந்த சரணாகதியில நம்பிக்கை இல்லாம நான் சரணாகதி பண்ணியிருக்கேன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருந்தாக்கா சரணாகதி பண்ணினதையே மறந்துடணும். எப்போ அவன் அதை அருள் பண்றானோ அப்பொழுது அருள் பண்ணுவான். அதையே மறந்துடணும். ஆஹா, இதனால என்ன தெரியுதுன்னா நாம் பண்ணின சரணாகதியை சாதனமாக நினைக்க கூடாது. அப்படி சாதனமாக நினைத்தால் சரணாகதி பலிக்காது அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே இன்னும் என்ன சொல்றாருன்னா ஆச்சாரியன்தான் எல்லாம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். 3 விஷயம் சொல்றார். மந்திரமும் இந்த குருவும் அம்மந்திரத்தால் சிந்தனை செய்கின்ற திருமாலும் நந்தலிலாதென்னும் அருள் புரிவர் யாவர் அவரிடரை வெண்ணு கடிசடைவர் வீடு. மந்திரத்தினிடத்திலேயும் அந்த மந்திரத்தை சொன்ன ஆச்சாரியனிடத்திலேயும் அந்த மந்திரத்தினாலே அறியப்படக்கூடிய அந்த எம்பெருமானையும் நாம எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தாள். நந்தலிலாதென்னும் இடைவிடாமல் நாம நினைத்து கொண்டிருந்தோம்னு சொன்னா இந்த சம்சாரத்திலிருந்து கட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் எப்படி இருக்கணும்னா எல்லாம் ஆச்சாரியனேன்னு இருக்கணும். வீடுடைய எட்டெழுத்தும் தந்தவனே என் நிராதார் உறவை விட்டுடுகை கண்டீர்விதி. இந்த உலகத்திலே ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவர்களை எல்லாம் நம்ம கிட்ட நெருங்கவே விடக்கூடாது, அவர்களோட சேரவே கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறார். இது எங்க சொல்லியிருக்கு அப்படின்னா எல்லா வேதங்களிலேயும் சொல்லியிருக்கக்கூடியதான ஒரு விஷயம். இன்னும் சொல்றார் ஆச்சாரியனை எப்படி நினைக்கணும் அப்படின்னா மனுஷனாக நினைக்க கூடாது. ஏன்னா நாம பார்க்கிறோம் நம்ம போல இந்த மாம்ச கண்ணாலே பார்க்கும்படியாக இருக்கிறார் ஆச்சாரியர். அப்பேற்பட்டவரை பார்க்கிற பொழுது இவரும் நம்ம போலேதான் இருக்கார், நம்ம போலே சாப்பிடுறார், நம்ம போலே தூங்குறார், எல்லாம் நம்ம போல செயல்களை செய்கிறார். அப்போ இவரும் நம்மை போலே தானே அப்படின்னு நினைக்க கூடாது. மானிடவன் என்னும் குருவை மலர் மகள்கோன் தானுகந்த கோலம் புரோகம் என்னும் ஈனமதாய் எண்ணுகின்ற நீசர் இருவருமே எக்காலும் நன்னிடுவர் கீழானரகு. ஆகினாலே இப்படி ஆச்சாரியனை மனுஷன்னு நினைக்க கூடாது. அதே போல எம்பெருமான் உகந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய திருமேனி தமருகந்தது எவ்வுருவம் அபூர்வம் தானே, தமருகந்தது எப்பேர் மத்த பேர்னு சொல்லி அடியார்கள் எந்த வஸ்துவிலே அவனை எந்த பொருள்களிலே அந்த எம்பெருமானை நினைக்கிறார்களோ அந்த பொருளிலே எம்பெருமான் அதையே தனக்கு உருவமாக கொள்ளுகிறான். அவர்கள் எந்த பேரை சொல்லி கூப்பிடுறாளோ அந்த பேரையே தனக்கு பேராக கொள்ளுகிறான் என்று சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்து இது இதனாலே ஆனது, இந்த உலோகத்தினாலே ஆனது
என்று நினைத்தால் இப்பேற்பட்ட நீசர்கள் இருவரும் எக்காலம் நன்னிடுவர் கீழானரகு, ஒரு காலத்திலேயும் விமோசனமே அடைய முடியாதபடிக்கு அந்த நரகத்திலே தள்ளிவிடுவான் என்று தெரிவிக்கிறார். இன்னும் ஆச்சாரியனை விட்டு எம்பெருமானை அடையணும்னு ஆசைப்படுறது அது எப்படி இருக்கு அப்படின்னா, கையில இருக்கக்கூடிய தீர்த்தத்தை தூக்கி எறிஞ்சுட்டு எப்பொழுது மழை பொழியும் அந்த மழை நீரை கொண்டு தாகத்தை தணித்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறா போலே இதை விட வேறு ஒரு முட்டாள்தனம் இல்லை என்று தெரிவிக்கிறார். இன்னொன்னு சொல்றார், கையில இருக்கக்கூடிய பணங்காசை விட்டு எறிஞ்சுட்டு எங்கேயோ புதையல் கிடைக்கும் அப்படின்னு அந்த புதையலை தேடுறவனை போலேயும் ஆச்சாரியனை விட்டுட்டு பகவானை நாம் அடைய வேணும் அப்படின்னு நினைக்கிறது. இப்படி ஆச்சாரியனை விட்டு பகவானை பற்றினால் அந்த பகவான் அருள் பண்ணுவானா அப்படின்னா அருள் பண்ண மாட்டான். ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். என்ன மனைத்துயிர்க்கும் ஈரம் செய்நாரணனும் அன்னும் தன் ஆரியன் பாலன் பொழியில் நின்ன புனல் பிரிந்த பங்கயத்தை பொங்குசுடர் வையோன் அனலுமிழ்ந்து தான் உலர்த்தியத்து. எல்லா உயிரினங்களுக்கும் தாரகமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், சத்தாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ஆச்சாரியனுடைய அருள் இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு அழகான திருஷ்டாந்தத்தை காண்பித்து சொல்றார். நின்ன புனல் பிரிந்த பங்கயத்தை பொங்கு சுடர் வெய்யோன் அனல் உமிழ்ந்து தான் உலர்த்தியற்று. ஒரு தடாகத்திலே தாமரை புஷ்பமானது மலர்ந்திருக்கு. அந்த தாமரை புஷ்பம் சூரியனாலே வாடுறதா அப்படின்னா ஜலத்திலே இருக்கிற வரைக்கும் வாடுறதே கிடையாது. அந்த ஜலத்தை விட்டு பிரிந்து நிலத்துக்கு வந்ததுன்னு சொன்னா அந்த சூரியனானது அந்த தாமரையை வாட்டி வதச்சுடுறது. ஆஹா, இந்த ஜலமாகிற ஆச்சாரிய சம்பந்தம் இந்த தாமரையாகிற ஆத்மாவுக்கு இருக்கிற பரியந்தம் அந்த எம்பெருமானாகிற சூரியனாலே நமக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. எப்பொழுது இந்த ஜலமாகிற ஆச்சாரியனை விட்டு இந்த தாமரையாகிற ஜீவாத்மா பிரியறதோ அப்பொழுது அந்த சூரியனாகிற எம்பெருமான் வாட்டி வதைத்து விடுவான் என்று சொல்றது. ஆகையினாலே அந்த ஆச்சாரியனுடைய அன்புக்கு நாம் இலக்காக வேணும். அப்படி இருந்தால் எம்பெருமானுடைய அருளுக்கு நாம கேட்கவே வேண்டாம், அது தன்னடையே கிடைத்து விடும் என்று சொல்றார். இன்னும் எப்படி இருக்கணும்னா, இல்லாறு மணிகொழிக்கும் வேங்கட பொற்குன்னு முதல் செல்லாறு பொழில் சூழ் திருப்பதிகள் எல்லாம் மருளாமிருளோட மத்தகத்து தந்தாள் அருளாலே வைத்தவர். அந்த திருவேங்கடம் முதலான திவ்ய தேசங்கள் இல்லாறு மணிகொழிக்கும் வேங்கட பொற்குன்னு முதல் செல்லாறு பொழில் சூழ் திருப்பதிகள் எல்லாம், இந்த திருவேங்கடமலை எப்படி மேகமானது படிந்திருக்கிறதோ அதுபோல அந்த திருப்பதிகள் எல்லாம் திவ்ய தேசங்கள் எல்லாம் எம்பெருமான் உகந்து எழுந்தருள் இருக்கக்கூடியதான திவ்ய தேசங்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னா ஆச்சாரியனுடைய திருவடியிலே இருக்கிறது அப்படின்னு நாம தெரிந்து கொள்ள வேணும். மத்தகத்து தன் தாள் அந்த ஆச்சாரியனுடைய திருவடிகளிலே, ஆச்சாரியன் தன்னுடைய திருவடிகளிலே அந்த திருவடிகளை சிஷ்யனுடைய சிரசில வைக்கிறாரோ இல்லையோ, அப்படி வைத்த அந்த கிருபை இருக்கே, அந்த கிருபையாலே அந்த ஆச்சாரியனே 108 திவ்ய தேசமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளணும். ஆகையினாலே அந்த ஆச்சாரியனுடைய திருவடியே அச்சாஸ்திரங்கள் எல்லாத்துக்கும் உபலட்சணமாக இருக்கிறது என்னுமத்தை சொல்றார்.
முதல் பாசுரத்தில் இப்ப அனுபவிச்சோமே அந்த பாசுரத்தினுடைய அப்படியே புலலோகாச்சாரியார் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே சூர்ணிகை அருளி செய்திருக்கிறார். தாமரையை அலர்த்த கடவா ஆதித்யந்தானே சொரூப விகாசத்தை பண்ணும் ஈஸ்வரன் தானே அத்தை பிரிந்தால் உலர்த்துமா போலே சொரூப விகாசத்தை ஈஸ்வரன் அத்தை உலர்த்த பண்ணும். ஏன்னா அந்த பாசுரத்தை அப்படியே சூர்ணிகையா எடுக்கிறார். அதுபோல இந்த பாசுரத்தினோட பாட்டு கேட்கும் இடமும் கூப்பீடு கேட்கும் இடமும் குதித்த விடமும் வளைத்த விடமும் ஊட்டுமிடமும் எல்லாம் ஆச்சாரியனே என்னிருக்க கடவன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றார், ரொம்ப ஒண்ணும் நீ குழம்ப வேண்டாம். அந்த எம்பெருமான் வேற இல்லை, ஆச்சாரியன் வேற இல்லை. அந்த எம்பெருமானே ஆச்சாரியனாக எழுந்தருளி இருக்கிறான். தேனார் கமல திருமாமகள் கொடுனன் தானே குருவாகி தன்னருளால் மானிடர்காய் இந்நிலத்தே தோன்றுதலால் யாருக்கும் அவன் தாடினையை உண்ணுவதே சாலவுறும். அந்த தேனார் கமல திருமாமகள் கொடுனன் அந்த பிராட்டினுடைய வல்லபனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தானே, அதாவது தானேன ஸ்ரீயப்பதியாகினாலே சர்வாதிகனான தானே பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலேதான் அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான். ஆழ்வார் இதை சொன்னார், திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு. பிராட்டி அவனிடத்திலே இருக்கிறானோ அவன்தான் தேவன். பிராட்டி யாரிடத்திலே இல்லையோ அவன் தேவன் இல்லை என்று தெரிவிக்கிறார். ஆகையினாலே அவனை காட்டிலும் பிராட்டியோட கூடியிருப்பவனை காட்டிலும் மேலானவன் யாரும் இல்லை அப்படின்னு தெரிகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்தவனான அவனே குருவாகி தன்னுடைய அந்த திவ்யமான ரூபத்தை மறைத்துக் கொண்டு மனுஷ ரூபமாய்க் கொண்டு ஆச்சாரியனாக எழுந்தருளி இருக்கிறான். தானே குருவாகி. இது எதுக்காக அப்படின்னா தன்னருளால் தன்னுடைய கிருபையினாலே இப்படி யாருக்காக அவதரித்தான் அப்படின்னா மானிடர்காய் மனுஷ ஜென்மத்திலே இருந்து உபதேசாதிகளினாலே எல்லாரையும் திருத்தி அதனாலே திருந்தி உஜ்ஜீவிக்கைக்கு இந்த சம்சாரிகளை எல்லாம் தகுந்தவர்களாக ஆக்க வேணும் என்று நமக்காக இந்த ஆத்மாக்காக இந்நிலத்தே தோன்றுதலால். ஒரு குழந்தையானது கிணத்துல விழுந்ததுன்னு சொன்னா தாயானவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா பார்த்துட்டு இருப்பாளா, பக்கத்துல இருக்கிறவள் கூப்பிடுவாளா அப்படின்னா அப்படி இருக்க மாட்டாள். உடனே தானும் கிணத்திலே குதிப்பள். அதுபோல நாம படக்கூடியதான இந்த கஷ்டங்களை எல்லாம் துன்பங்களை எல்லாம் பார்த்து எம்பெருமானும் இந்த சம்சாரத்திலே வந்து அவதரிக்கிறான். ஆகையினால இந்நிலத்தே தோன்றுதலால், ஆகையினால யாருக்கும் வர்ணபேதத்தாலும் ஆசிரம பேதத்தாலும் ஸ்திரீ புருஷ பேதத்தாலும் பலவகைப்பட்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாருக்கும் அவன் தாளினையை உண்ணுவதே, அவன் சுவாமியாய் அடைய தகுந்தவனாய் இப்படி இருக்கக்கூடிய அவன் திருவடிகள் இரண்டையும் உத்தேசியமாகவும் பிராபியமாகவும் பிராபகமாகவும் அனுசந்திப்பதே இந்த அவதாரணத்துக்கு கருத்தாக இருக்கிறது. அதாவது உண்ணுவதே அப்படிங்கிற அந்த அவதாரம் இருக்கிறதே அதுக்கு கருத்து அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடிகளே அதுதான் நமக்கு அடைய வேண்டியதான குறிக்கோள், வேறு ஒன்றும் கிடையாது. அடைய வேண்டிய பலனும் அதுதான், அந்த பலனை அடைவதற்குண்டான வழியும் இதுதான் அப்படிங்கிறதை காட்டுகிறது. உண்ணுவதே சால உரும், உருகை அப்படின்னா சேருகை அப்படின்னு அர்த்தம். ஆகையினாலே இதனால என்ன சொல்றதுன்னா ஸ்வரூபத்துக்கு அனுரூபமாக இருக்கக்கூடியது என்ன சொல்றது. இப்படி இந்த ஆச்சாரிய வைபவம் எல்லாம் அறிந்து அதிலே நிலை நிற்கக்கூடியவர்கள்
சரி, என்ன சொல்றாரு கடைசியில சொல்லி என்ன முடிக்கிறார் அப்படின்னா, இவர்களுடைய சொல்லும் சேரும் நாட்டாருக்கு பொருந்தாமையாலே அதை இட்டு பழிக்கிறோ என்ன அப்படின்னா, இது பிரதம பர்வ நிட்டருக்கு ஒக்குமில்லை என்று பார்த்து சாமானியனா பாகவதர்களுடைய உக்தி விருத்தி கட்டாட்சங்களுடைய வைபவத்தை சொல்லி இந்த பிரபந்தத்தை நிகமிக்கிறார். அல்லிமலர்பாவை கண்பரடி கண்பர் சொல்லும் அவடு சுருதியாம் நல்லபடியாம் மனுநூற்கவர் சரிதை பார்வை செடியார் வினை தொகைக்கு தீ. ஆஹா, கோலமலர்பாவை கண்பா என்று இதுவே அடையாளமாக சொல்லி சம்போதிக்கும்படியாக இருக்க தாமரைப்பூவை இருப்பிடமாக உடைய பெரிய பிராட்டியார் விஷயத்தில் அளவு கடந்த பிரீதியுடையவனாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அந்த எம்பெருமான் திருவடிகளிலே அளவு கடந்த பிரேமம், அதுவே அடையாளமாக இருக்கக்கூடிய பாகவதர்கள் சொல்லும் அவிடு சுருதியாம், அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா சொல்லுமே வேதார்த்தமாய் இருக்கையாலே அந்த வேதமானது எப்படி இருக்குன்னா அபௌருஷேயமாய் நித்திய நிர்தோஷமாய் ஆப்ததமாய் இருக்கும் வேதத்தோபாதி பிரமாணமாய் பரிகிரகிக்கலாய் இருக்கும். அந்த வேதத்துக்கு சொல்ற போது யாராலையும் செய்யப்பட்டது கிடையாது. அது மட்டுமல்ல, வேதத்துக்கு எந்த விதமான தோஷங்களையும் சொல்ல முடியாது. இன்னும் எப்படி இருக்குன்னா நமக்கு மிகவும் ஆப்ததமமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வேதத்தோபாதி வேதத்தை போல இந்த பாகவதர்கள் சொல்லக்கூடிய சொல்லை பூரா நாம எடுத்துக்கொள்ளலாம். நல்லபடியாம் மனுநூற்கவர் சரிதை, அவர்கள் சரித்திரமானது எப்படின்னா தர்மசாஸ்திரங்களிலே தலையாக இருக்க சொல்லப்படக்கூடிய அந்த மனுசாஸ்திரத்துக்கு ஒப்பாக கொண்டாடக்கூடியது. பார்வை செடியார் வினைத்தொகி, அவர்களுடைய கட்டாட்சமானது எப்படி இருக்குன்னா கூறு மண்டி கிடக்கக்கூடிய கர்ம சமூகத்துக்கு அக்னி போலே நாசகரமா இருக்கும். நம்ம இடத்துல எப்படி இருக்குன்னா தூறு மண்டி போய் கிடக்கிறது பாவங்கள் எல்லாம், அதையெல்லாம் அழிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும் அந்த பாகவதர்களுடைய கட்டாட்சமானது என்று சொல்றது. ஆகையினாலே அந்த கர்மங்களை எல்லாம் நிஷேஷமாக போக்குகையாலே ஸ்வரூபத்தை உஜ்வலமாக்கும் அப்படின்னு சொல்லு. பார்வை செடியார் வினைத்தொகைக்கு தீ, நம்முடைய பாவங்களை எல்லாம் பொசுக்கக்கூடியதான தீ போலே இருக்கக்கூடியது என்று சொல்லி இந்த ஞானசாரத்திலே ஆங்காங்கே இருக்கக்கூடியதான உயர்ந்ததான அந்த பிரமாணங்களை எல்லாம் அழகியதான வெண்பா பாசுரங்களிலே ஞானசாரம் என்கிறதான ஒரு ஆச்சரியமான திவ்ய பிரபந்தத்தை சுவாமி அருளாள பெருமாள் எம்பெருமானார் அருளி செய்ய, அந்த பிரமாணங்கள் எல்லாம் எங்கு உள்ளது என்ன அதையெல்லாம் கண்டுபிடித்து அந்த பாசுரங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் செய்தருளி ஆச்சரியமாக எடுத்து காட்டி அருளினார் சுவாமி மணவாள மாமுனிகள். அதை யதாவகாசம் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கும்படியாக ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது. இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த பிரபந்தத்தை அருளி செய்தவரான அருளாள பெருமாள் எம்பெருமானார் அவர் சன்னதியிலே அவர் திருமுன்பாகவே இதை அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. அவகாச குறைவுனாலே அவ்வளவு 40 பாசுரங்களுடைய அர்த்தத்தையும் இவ்வளவு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னாக்கா ரொம்பவே கடினமான விஷயம். ஏதோ சமயானுகுணமாக அடியனுடைய புத்திக்கு அறிந்த வரையிலேயும் அதனுடைய விஷயங்களை இந்த கோஷ்டியில விண்ணப்பித்தேன். ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீமதி இத்தியாதிப்படியாக எழுந்தருளிக்கூடிய ஜீயர் சுவாமிக்கும், ஸ்ரீமதி உபய வேதாந்த வித்வான் தேவராஜன் சுவாமிக்கும், இன்னும் இவ்வளவு நாடு இதையெல்லாம் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த பாகவதோத்தமர்களுக்கும் எல்லாருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அடியனுடைய
ஆத்தையை பூர்த்தி பண்ணிக் கொள்கிறேன். ஸ்ரீமத்தியை விட்டு சித்தார்ய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத்கேசவயஜ்ஜுனः காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். தயாதி சத்குணைகாந்த நிதயே மகிதௌஜசே தயாபால முனீந்திராய தேசிகேந்திராய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.